அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். ஐயா, நான் அன்புடையராக வாழ்தல் வேண்டும் என்று கடந்த நேற்றைய பொழுதிலும் சொல்லிக் கொடுத்தீர்கள். அன்புடைமை என்பது தேவை என்று அறிவுறுத்தினீர்கள். அன்பாக நான் இருக்கிறேன். நான் அன்புடையனாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கும்? கேள்வி மனதிலே எழும். எதை செய்தாலும் இந்த மனம் என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், நான் இதை செய்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது. வள்ளுவர் குறிப்பிடுகிறார், பலன் உண்டு. என்ன பலன் என்று கேட்டால், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இந்த அன்பு இருக்கிறது எதை கொடுக்கும் என்று சொன்னால், விருப்பத்தை கொடுக்கும். ஒருவர் மீது நாம் காட்டுகின்ற அன்பு, கொடுக்கின்ற அன்பு, செலுத்துகின்ற அன்பு எதை கொடுக்கும் என்று சொன்னால், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, ஒருவருக்கு மீது விருப்பத்தை கொடுக்கும். அந்த விருப்பம் என்ன செய்யும் என்று சொன்னால், அது ஈனும், அது என்ன கொடுக்குமா பாருங்கள். ஒன்றை இன்னொன்று மீது ஏற்றி இன்னொன்று என்ன பொருள் கொடுக்குறாரு பாருங்கள். அது என்ன கொடுக்குமா? நண்பு என்னும் நாடா சிறப்பு. நட்பு, உறவு, யாவரும் நண்பார்தல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நட்பு ஆராய்தல் அல்ல, நட்புடையவராக இருத்தல் அல்ல. யாவரிடத்திலும் பரிமேலழகர் தான் சொல்கிறார். ஏன் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா, யாவரிடத்திலும் நண்பாதலால் என்று குறிப்பிடுகிறார். எல்லாரிடத்திலும் நண்பராக இருக்கணும்னு சொன்னால் ஆர்வமுடைமை இருக்குல்ல, அதுதான் கொடுக்கும். அப்போ ஆர்வமுடைமை என்ன பண்ணும்னா, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு, மிக அரிதான சிறப்பை கொடுக்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த ஆர்வமுடைமை. அப்போ நட்பு உடையவராக நாம் இந்த சமுதாயத்தில் இருத்தல் வேண்டும். எப்படி இந்த நட்பு கிடைக்கும் என்று சொன்னால், முதலில் அன்புடையவராக இருத்தல் வேண்டும். அந்த அன்பு விருப்பத்தை கொடுக்கும். அந்த விருப்பம் நட்பை வலுப்படுத்தும். நட்பு என்னும் நாடா சிறப்பை கொடுக்கக்கூடியது எது என்று கேட்டால் ஆர்வமுடைமை. அப்போ நாம் அன்புடையவராக வாழ்வை தொடங்கினாலே போதுமானது. அடுத்தடுத்து வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நம்மை நன்மையாகவே வந்து சேரும். திருக்குறளை எப்படி கைதேர்ந்து கற்றுவிட்டால் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் ஒருவருக்கு கிட்டும் என்று முன்னோர்கள் கூறி வைத்தனரோ, அதை போல அன்புடையவராக நீ இருந்தால் உனக்கு தேவையான எல்லா அறமும் தானே வந்து சேரும். நட்பு பாராட்டுதலுக்கு முன்னாடி நாம் பெற்றிருக்க வேண்டிய முதல் தகுதி அன்புடைமை. அன்புடையவராக இருந்தாலே மற்றவற்றையெல்லாம் தானாக வந்துவிடும். இது வாழ்வுக்கு தேவையானது. அன்பு எதை தரும்? முதல் கேள்வி இந்த வினாவிலே வரவதற்கு வாய்ப்புள்ள ஒரு கேள்வி என்று சொன்னால், இந்த திருக்குறள் பார்க்கும்போது அன்பு எதை ஈனும் என்று கேட்கலாம். அன்பு எதை தரும், அன்பு எதை கொடுக்கும், ஈனுதல் என்று பொருள். அன்பு எதை ஈனும் என்று சொன்னால் ஆர்வமுடைமை. முதல் கேள்விக்கான பதில். பிறரிடத்தில் நாம் ஆர்வமுடையவராக அன்புடையவராக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிட்டும் என்று சொன்னால் நட்பு கிட்டும். நாம் ஆர்வமுடையவராக இருக்கும்போது நமக்கு இன்னொரு வினா மறுபடியும் சொல்கிறார். நட்பு என்னும் நாடாச்சிறப்பை தரக்கூடியதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? நட்பு எனக்கூடிய நாடாச்சிறப்பை தரக்கூடியதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் என்றால் ஆர்வமுடைமை. அப்போ அன்பு இருந்தால் ஆர்வம் கிட்டும், ஆர்வம் இருந்தால் நட்பு கிட்டும். இது தேர்வுக்கு தேவையானது. அன்புடைமை அதிகாரத்திலே மிக அற்புதமாக சொல்லி முடிக்கிறார் 4வது திருக்குறளிலே. நன்றி கண்மணிகளே.